வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு மிக நல்ல, மிகச்சிறந்த, தரமான, பயனுள்ள ஒரு புத்தகத்தை பார்க்க இருக்கிறோம் என்பதிலே உண்மையில் பெரிதும் மகிழ்கிறோம். என்னென்னா, இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் ஏற்கனவே நம்முடைய புதுயுகம் நேயர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் தான். எழுத்தாளர் நிர்மல் அவர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அயலகத்திலே பணிபுரியக்கூடிய ஒரு இளைஞர். ஏராளமான நல்ல நல்ல படைப்புகளை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய எதிர்காலத்துக்கான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவருடைய ஒரு புத்தகத்தை இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். குன்றா வளம். குன்றா வளம் திரு நிர்மல் அவர்கள் எழுதியது. இதை எழுத்து பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இதனுடைய விலை ரூ. 140. ஏறத்தாழ 120 பக்கங்களை கொண்டிருக்கிறது. குன்றா வளம். எப்பவும் போல தான் இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறது முன்னே எழுத்தாளரை பற்றிய ஒரு அறிமுகம் நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே உங்களுடைய 3 புத்தகங்களை நாம் பார்த்துருக்குறோம். முக்கியமாக நிலமும் பொழுதும், அதுக்கப்புறம் காணாமல் போன தேசங்கள், அப்புறம் மக்களாகிய நாம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது குன்றா வளம் அப்படிங்கிற இந்த புத்தகம். ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், இந்த எழுத்தாளருடைய அந்த பாணி இருக்கு இல்லையா, ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாணியாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, 2 விதமாக பார்க்கலாம். என்னென்னா, தான் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மையக்கருவுக்கு நேரடியாக போய் அதிலேருந்து அப்படியே ஒரு புத்தகத்தை தொடங்கி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பறவை பார்வை மூலம் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் சிறிது சிறிதாக உள்ளே வந்துட்டு அப்புறம் அந்த ஒரு பெரிஃபரல் அப்ரோச் ஒன்று இருக்கும். அந்த ஒரு வட்டம், அதை சுற்றி சுற்றி வட்ட வட்டமாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மையப்புள்ளியை தொடுவது அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்கும். ஏன்னா, சில பேருக்கு அந்த மையக்கருவின் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாமல் போயிருக்கலாம். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே கொண்டு போகிறது. அந்த மையக்கருவையே இந்த வாசகனுக்கு அந்த மையக்கருவை நோக்கி கொண்டு செல்வது. அப்புறம் அந்த மையக்கருவில் என்னெல்லாம் சொல்ல வராங்களோ, அந்த அந்த புத்தகத்துடைய முக்கியமான கருத்து இருக்கு இல்லையா, அதை எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது பார்க்குது. அநேகம் இந்த 2வது வகையை தான் பொதுவாக திரு நிர்மல் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தி வருகிறதா பார்க்கலாம். அதுவும் இந்த குன்றாவளம் புத்தகத்தில் அது மிகவும் அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை மேலேருந்து பார்க்குறது. சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே வருது. வந்துட்டு அப்புறம் அந்த ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்துக்குள்ளேயே அப்படியே வட்டம் விட்டு கொண்டே போயிட்டு ஒரு மையப்புள்ளியை தொடுவது அப்படின்னு இருக்கு இல்லையா, ரொம்ப ஒரு அருமையான எழுத்து பாணி. அது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாணி. ஆனால் இது பல பேரால் கையாள முடியாது. என்னென்னா, அந்த அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த 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 விஷயம் இருக்கு இல்லையா, அதோ ஒரு நல்ல ஞானம் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும், அதுக்குள்ளே தன்னுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும், இதுக்கு பின்னால் ஒரு கடுமையான ஒரு முயற்சி இருக்கணும். இவ்வளவு சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லைனா நேரடியாக என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லிட்டு போயிடலாம். அது மாதிரி இல்லைங்கிறதுனால தான் திரு நிர்மல் அவர்கள் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கிய எழுத்தாளர். நம்ம திரும்பவும் சொல்லிட்டு வரோம். இது அவருடைய 4வது படைப்பு. சரி, நூலாசிரியர் பற்றி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இவர்கள் எழுத்தாளர் நிர்மல் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் என்னும் ஊருக்கு அருகில் உள்ள திருவழுதிவிளை என்னும் கிராமத்தை சேர்ந்தவர். வாசிப்பு, இசை, விளையாட்டு, அறிவியல், அரசியல் மற்றும் பறை இசைத்தலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வேதியியல் பட்டம் பெற்றவர். அப்புறம் தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த மேற்படிப்பை முடித்தவர். தூத்துக்குடியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் சில ஆண்டுகள் பணியாற்றினார். தற்போது கத்தார் தேசத்தில் பெட்ரோ கெமிக்கல் துறையில் பணி செய்து வருகிறார் சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், முக்கியமாக நிலமும் பொழுதும் புத்தகத்தினுடைய ஆசிரியர் இவர். நம்ம ஒவ்வொரு முறையும் அப்படி தான் ஒரு அடையாளப்படுத்திக்கிறோம். காரணம், நிலமும் பொழுதும் மீண்டும் சொல்கிறோம், பல பரிசுகளுக்கும் பல விருதுகளுக்கும் தகுதியான மிகச்சிறந்த ஒரு நூல், மிக தகுதியான ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், நூலாசிரியர். சரி, இனிமேல் உள்ளே போயிடலாம். குன்றா வளம். இந்த குன்றா வளம்னு என்ன அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க, எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி அபவுட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் குன்றா வளம் அப்படிங்கிறது. நேச்சுரலி இதில் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி, இயற்கை வளங்கள் பற்றிலாம் சொல்லிட்டு வராங்க. இது ஒரு குன்றாத வளம், என்றைக்குமே நிலையாக இருக்கக்கூடிய, அதனுடைய மதிப்பும் குன்றாது, அதனுடைய இருப்பும் குன்றாதுங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் குன்றாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தினுடைய மையக்கரு. சரிங்களா? சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸ், இதை பற்றி தான். இதில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல விஷயங்களை எப்படி கொண்டு போயிருக்காருன்னா, ஒரு இயற்கையுடைய மனிதனுடைய ஆரம்ப காலத்துலேருந்து ஆரம்பிக்கிற தொடக்க காலத்துக்கு போயிடுறாரு. முதல்ல விவசாயங்கிறது எப்படி வந்தது, விவசாயத்துக்கு முன்னால் மனிதனம் என்ன பண்ணிச்சு, அப்புறம் விவசாயம் வந்தது, விவசாயம் வந்தப்போ சிறு சிறிதாக விவசாயம் பெருகியது, அதுக்கப்புறம் தொழில் புரட்சி வந்தது, அப்புறம் எல்லாமே தொழில்மயமாக்கலாக இருந்து, அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த நிலைமைக்கு போகிறோம், அப்புறம் உலகமயமாக்கல் வரைக்கும் வந்தாச்சு. இப்படியாக கொண்டு போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக குன்றா வளம் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு கொண்டு போகிறாங்க. இதில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்
அவர் அது எப்படி சொல்கிறாரு, அது எப்படி இவர் உள்வாங்கி அது எப்படி வாசகர்களுக்கு தருகிறார் அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமானது. இதில் இன்னொன்றும் இருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை இது வந்து முதல் வாசகனாக அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் பாலமுருகன் செந்தூர் பாண்டியன் அவர் கொடுத்துருக்காங்க. அந்த அணிந்துரை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் இன்றைக்கு மதிப்பொருள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அந்த அதிலேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இனிமேல் இந்த முன்னுரை இது தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த அத்தியாயங்கள் அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவசாயம் என்பதே இயற்கை அழிப்பு தான் அப்படின்னு தான் தொடங்குகிறார். முதல் அத்தியாயம் அதுதான். விவசாயங்கள் எப்படி இயற்கை அழிக்காமல், வனங்களை அழிக்காமல் விவசாயம் என்பது எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு உள்ள நிறைய அடிக்கோடிட்டு கொடுத்துருக்க நிறைய விஷயங்கள். முடிந்தால் அதையும் பார்த்துருவோம், சரிங்களா? அப்புறம் இளையராஜாவின் சிம்ஃபனி என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னு தெரியும். பல விஷயங்களை ஒன்று சேர்ந்து ஒரு சிம்ஃபனி உருவாக்குகிற மாதிரி தான், ஒரு இசை உருவாக்குற மாதிரி ஒரு ராகம் எப்படி உருவாகிறதோ அது மாதிரி தான் இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஒரு நல்ல ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஒரு அத்தியாயம் அதுவும் அது புதிய தோழன் இயந்திரம் அப்படின்னு. இயந்திரம் வருகிற போது நமக்கு ஒரு தோழனாகத்தான் வந்தது. ஒரு புதிய தோழனாகத்தான் வந்தது. தோழமை உணர்வோடு தான் நம்ம இயந்திரத்தை வரவேற்றோம். அதுவும் அப்படியே நடந்துக்கிச்சு. அதுக்கப்புறம் போக போக அது எப்படி இயந்திரமயமாக்கலுங்கிறது எப்படி ஆச்சு, இயந்திரம் மனித வளர்ச்சிக்கு உதவியதா இல்லையா, வளம் அழிவதற்கோ அல்லது வளம் பெருகுவதற்கோ அது உதவியதா இல்லையா அப்படிங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வருகிற போது அது புதிய ஒரு தோழனாகத்தான் உள்ளே வந்தது, புதிய தோழன் இயந்திரம். அப்புறம் சிதைய ஆரம்பித்தது சிம்ஃபனி அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல்ல இளையராஜாவின் சிம்ஃபனி போட்டாங்க. அடுத்தது புதிய தோழன் இயந்திரம். அதுக்கு அடுத்தது கான்சிக்வன்ஷியலாக அதனுடைய விளைவாக என்ன வந்தது அப்படின்னா சிதைய ஆரம்பித்தது சிம்ஃபனி. அப்புறம் தோற்றம் மாற்றம் ஏமாற்றம், புதிய மாற்றங்கள் புதிய சிந்தனைகள். ரொம்ப நல்ல அருமையான ஒரு அத்தியாயம். முடிந்தால் உள்ளே போய் பார்ப்போம். நவீன சிந்தனை. அப்புறம் சூழலியல் அப்படிங்கிறது என்ன, என்விரான்மெண்டல் சயின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, என்விரான்மெண்டல் தாட்ஸ். அதெல்லாம் சூழலியல் ட்ரெண்டானது எப்போது, இது எப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, எல்லோரும் இதை பற்றி எப்போது பேச ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றி. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அத்தியாயம் சொன்னால் என்ன சொன்னோம், மனிதர்களின் ஆளுமை காலம் அப்படின்னு சொல்கிற ஒன்று போட்டிருக்காங்க. ஆந்த்ரோபோசின். அது வந்து ஆந்த்ரோபோசின்ங்கிறது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. ஆளுமை காலம் அது அநேகமாக தமிழ் எழுத்துலகளை யாருமே பயன்படுத்தாத ஒன்று. அதை மிக அருமையாக பயன்படுத்தி அதுக்கு நல்ல விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வளம் குன்றா வளர்ச்சி ஓர் அறிமுகம், சஸ்டைனபிள் க்ரோத். அதுதான் வளம் குன்றா வளர்ச்சி. சஸ்டைனபிள் க்ரோத்தை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் காமன் ஃப்யூச்சர், அதுவும் நம்முடைய பொதுவான நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு சுருக்கமான பார்வை. வளம் குன்றா வளர்ச்சி, சமூகம், பொருளாதாரம், இயற்கை மூன்று எந்த ஒரு இடத்தை ஒன்றுபடுகிறது அல்லது முரண்படுகிறது அது பற்றி ஒரு நல்ல அத்தியாயம். அப்புறம் இந்தியாவின் வளம் குன்றா வளர்ச்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் க்ரோத்துங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிதி ஆயோக் கணக்கீட்டில் தமிழ்நாட்டில் 2ஆம் இடம், தமிழ்நாட்டின் நிலமும் அதன் வளமும். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுறாரு. இந்திய மாநிலங்களுக்குள் ஒரு போட்டி இருக்கிறதா, அது என்ன கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது கூடவே காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் பற்றி பேசியிருக்காங்க. ஆனாலும் நல்ல ஒரு அத்தியாயம். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. அப்புறம் வளம் குன்றா வளர்ச்சி, 14வது குறிக்கோளில் பின்தங்கிய தமிழகம், தமிழ்நாட்டு கடல் நீரின் அளவு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மட்டுமல்ல நைட்ரஜனும் அளக்கப்படுது, கடலில் இருக்கக்கூடிய வீடியோ அளவு எழுதியிருக்காங்க. அப்புறம் நீரின்றி அமையாத உலகு, முரண்சூழ் உலகில் எது சாத்தியம். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. முரண்சூழ் உலகில், முரண்களால் சூழப்பட்டிருக்கிற உலகத்தில் எது சாத்தியம் அப்படிங்கிறது தான். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகலாம். இதில் அவர் எழுதியிருக்கார் ஒரு இடத்துல தொடக்கத்திலேயே, அதிகமான பணம் சம்பாதிப்பதே அதிகமான வளர்ச்சி என்று நம்மில் பெரும்பாலானோர் புரிந்து வைத்திருக்கிறோம். அதிகமாக சம்பாதிச்சா போதும், அதுதான் நம்முடைய வளர்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது பணத்தை வைத்துக்கொண்டு தான் நம்ம வளர்ச்சி நம்ம எடை போடுகிறோம். அதனால் இந்த நீடித்த வளர்ச்சி அல்லது சஸ்டைனபிள் க்ரோத்துங்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சிறு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டே போகலாம். விவசாயம் என்பதே இயற்கை அழிப்பு தான். அதில் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, இப்படி தான் தொடங்குறாரு. விவசாயங்கிறது வனங்களை அழித்து இயற்கையை அழித்து தான் உருவாக்க முடியுங்கிறனால சொல்லியிருக்காங்க. பல விஷயங்களை அடிக்கோடிட்டு வைத்திருக்கிறோம். மிக நிச்சயமாக ஒவ்வொருவரும் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகம். நிர்மல் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குன்றா வளம்.